secrets to answer prayers. Our title of today is Secrets to Answer Prayers. பதில் கிடைக்கிற ஜெபங்களுக்கான ரகசியங்களை நாம் தியானிக்க போகிறோம். Today we're going to meditate on the secrets that are behind answered prayers. ஏசாயா தீர்க்கதரிசி 58வது அதிகாரத்திலிருந்து தான் இந்த செய்தியே வருகிறது. I prepared this message on from the book of Isaiah chapter 58. ஏசாயா தீர்க்கதரிசி மிகவும் விசேஷித்தமானவராக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். We read that Isaiah was a very important man, a very special man in the Bible. அவர் ஒரு ராஜ வம்சத்தார் என்று சொல்லப்படுகிறது. The Bible records that he came from a royal lineage. அவர் ராஜாவோடு அவருடைய நாட்களில் வாழ்ந்த ராஜாக்களோடு மிக மிக க்ளோஸ் ஆன ஒரு நெருங்கின தொடர்புடையவராக இருந்தார். And he was very closely in contact with the kings who ruled during his period. அவருடைய தீர்க்க தரிசனங்கள் அவர் மேல் இருந்த அபிஷேகம் விசேஷித்தப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். The spirit of God on him was very special, and we see that throughout his book. ஒரு தீர்க்கதரிசியானவன் தற்காலத்துக்கான தேவனுடைய வார்த்தையும் கொடுக்கணும், வரும் காரியங்களை குறித்தும் பேச வேண்டும். A prophet is a person who speaks about the present life that they're living or the present conditions. He also prophesies about the things to come. ஒரு தீர்க்கதரிசியாக இருந்துவிட்டு அவர் எந்த அதாவது அவருடைய தீர்க்கதரிசனுடைய துல்லியத்தை நாம் பார்க்கும் பொழுது அடுத்த 250 வருஷத்துக்கு அப்புறம் அந்த தேசத்துல என்ன நடக்க போகிறது என்பதை ஏசாயா தீர்க்கதரிசி தெளிவாக சொல்லுகிறார். When we look at Isaiah's prophecies, we see that he foretold the future, and his prophecies are so accurate even beyond 250 years. 250 வருஷம் கழிச்சு நெகேமியாங்கிற ஒரு தீர்க்கதரிசி அவருடைய ஊழியத்தை அவர் செய்வார், என்ன செய்வார் அப்படிங்கறது எழுதி வச்சிருக்காங்க. Isaiah had already written about Nehemiah who was to come 250 years after Isaiah's period, and he also records that Nehemiah would come and rebuild the temple. நெகேமியா தீர்க்கதரிசி எஸ்ராவும் சேர்ந்து என்ன மாதிரியான ஊழியத்தை செய்வார்கள் என்று அவர் தீர்க்கதரிசனம் உரைத்தார். Isaiah had already prophesied about the ministry of Nehemiah and Ezra. எல்லாருமே இஸ்ரவேல் தேசத்தை குறித்தே யூதர்கள் நினைத்துக் கொண்டிருப்பாங்க. இந்த தேசத்துக்கு என்னைக்கு விடுதலை வரும், எப்ப நம்ம ஆட்சியை பிடிக்க போறோம், இதே கவலையில சுத்தி கொண்டிருக்கக்கூடிய யூதர் ஜனங்களுக்கு அவர் என்ன சொல்லுகிறாரு, என் கண்களுக்கு முன்பதாக ஒரு சஃபரிங் மெசாயா, ஒரு மேசியா, கஷ்டப்படுகிற துன்பப்படுகிற மேசியாவை அவர் தரிசனத்துல பார்த்து 53வது அதிகாரத்தில். When Isaiah was alive, the whole of people of Israel were more concerned about themselves and their future and when they might be able to rule again. But Isaiah was prophesying about something that would happen 700 years later, because he was recording about the suffering Messiah. ஒரு மேசியா பாடுபடுவார், சிலுவையில் அறையப்படுவார்ங்கிறத ஒரு யூதனால ஏத்துக்கவே முடியல, இன்னைக்கு வரைக்கும் ஏத்துக்க முடியல. ஆனா அவர் தரிசனத்துல பார்த்ததை எழுதி வைத்தார். But even today when you talk to Jews, they're still unable to comprehend that the Messiah would be crucified and would go through suffering. But Isaiah was able to see it in his visions, and he recorded it very accurately. ஒரு தீர்க்கதரிசி என்பவன் அந்த ஜனங்களுடைய பல்ஸுக்கு தகுந்த மாதிரி பேசிக்கிட்டே இருப்பான், பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான், எதிர்பார்க்க கூடாது என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். Isaiah is a prime example of why we should never think that a prophet would be somebody who is constantly encouraging you and giving you words of promise, but he is a man who records exactly what will happen and what he sees. ஒரு தீர்க்கதரிசி என்பவன் சத்தியத்தை, உண்மையை தெளிவாக பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலினாலும் சொல்லும்படி அழைக்கப்பட்டவன், அவனுக்கு எதிரிகள் இருப்பார்கள். A prophet is a person who has an office of speaking the truth whether or not he likes it and saying it as he receives. He will have enemies. ஆண்டவர் இந்த 58வது அதிகாரத்துல சில காரியங்களை சொல்ல போறார். அதுல இருக்கக்கூடிய ரகசியங்களை ஒரு 2-3 நேரம் கிடைக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான ரகசியங்களை நாம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். And tonight we're going to look at Isaiah chapter 58 and look at certain mysteries or secrets that have been hidden in that chapter depending on the time. இந்த அதிகாரத்துல 5வது வசனம், தமிழ் வேதாகமத்தில் 5வது வசனத்திலிருந்து நீங்க பார்க்கும் பொழுது கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை குறித்தே வருத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். Now in the Bible, when you look at Isaiah chapter 58, and in the English Bible it's from verse 6, we read that God, he's thinking about his own people, the people of Israel, and he's saddened in his heart. மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும்
தலை வணங்கி நாணலை போல் இரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாயிருக்குமோ? இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய்? I'm reading from Isaiah chapter 58 verse 6. Is this not the fast that I chose, to release the bonds of wickedness, to undo the ropes of the yoke, and to let the oppressed go free and break every yoke? 6வது வசனம் நான் தமிழ்ல வாசிக்கிறேன். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனுக்கு கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று ஆண்டவர் சொல்கிறார். I'm reading from verse 7 onwards. Is it not to break your bread with the hungry and bring the homeless poor into the house? When you see the naked, to cover him and not to hide yourself from your own flesh? பிரியமானவர்களே, அந்த நாட்களிலே தேவனுடைய ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா எல்லா சம்பிரதாயங்களையும் மத சம்பிரதாயங்களையும் யூத சம்பிரதாயங்களையும் தெள்ளத் தெளிவாக கடைபிடித்தார்கள். ஆனா ஏழைகளை ஒடுக்கினார்கள், அவமானப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். The people who lived during Isaiah's time were very conscious to follow all the traditions that were spelled out to them. Every religious step that they had to do, they never faltered, they followed it to the T. However, when it came to looking after poor and the homeless, they failed. நீங்க பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய இந்த ட்ரெடிஷனல் இந்த மத சம்பிரதாயமான எல்லா ஒழுங்குகளையும் நான் அருவருக்கிறேன், எனக்கு பிடிக்கல, எனக்கு கோபம் உண்டாக்குகிறீர்கள். ஏன்னாக்கா உங்களுக்கு கீழானவர்களை நீங்கள் துன்புறுத்துகிறீர்கள், அவமானப்படுத்துகிறீர்கள், அவர்களை பார்த்து கொள்ள மாட்டீங்க, சரியாக பார்த்து கொள்ள மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறார். The Lord speaks to such people and he says, this is not the fasting or this is not the obedience that I want of you, because whatever you do, however, the other side, regardless of what you do, you have not looked after the poor and the homeless, and you haven't cared for them. So whatever you do as a tradition, it becomes displeasing in my eyes. அது மாத்திரம் இல்ல, சம்பிரதாயங்களை கடைபிடிக்கிறது மாத்திரம் இல்ல, எதோர்த்தாலும் உபவாசம் போட்டு ஜெபிக்கிறது வேற. The people not only followed traditions, but they were fasting for every single thing. எதோர்த்தாலும் ஜெபிக்கிறது எல்லாம் பயங்கர அந்நிய பாஷை, பவர், அனாயிண்டிங் தான். ஆனா ஏழைகளை விசாரிக்கிறது இல்ல, மதிக்கிறது இல்ல. நம்மளை விட கீழாக சொசைட்டில கீழா இருக்கிறவர்களை கனவீனப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, விதவைகளை துன்புறுத்துறது, ஏமாற்றுகிறது, எல்லா விதமான கேடுகட்ட காரியங்களையும் கிறிஸ்தவர்கள், அதாவது அந்த காலத்து தேவனுடைய பிள்ளைகள் யூதர்கள் செய்துவிட்டு வந்து உபவாசம் போடுறது, அப்படியே முகத்தை அப்படியே சோகமா வச்சுக்கிறது, தாடி அப்படியே பெருசா வளர்த்திக்கிறது, அப்படியே தெரு ஓரங்களிலே, இயேசு சொன்னார் தெரு ஓரங்கள்ல போய் அப்படியே நின்றுட்டு அப்படியே ரிசைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஆண்டவருக்கு அருவருப்பாக காணப்பட்டது. The people today, just like the Jews of those days of Isaiah, did exactly the same. They went, they did their traditions, they followed everything to the T, but however, they did not care for the widows, they did not care for the people who were hungry and homeless. However, they went, the people during the time of Isaiah went to the street corners and they pretended to be pious, recited the prayers that they had to. However, in the eyes of the Lord, it was displeasing. ஆனா உபவாசம் போட்டு ஆண்டவரே எனக்கு அங்க வலிக்குது, எனக்கு இங்க வலிக்குது, மோசே நாட்கள் அப்படி செஞ்சீங்களே, அந்த மாறா தண்ணீரை இப்படி மதுரமா மாத்துனீங்களே அப்படின்னு அப்படியே வசனங்களை சொல்லி சொல்லி ஜெபிக்கிறது. புரியுதுங்களா? இவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. What these people were doing was they would fast for every small thing. They would fast for their body pains, everything, and they would remind the Lord of all the great things that He'd done throughout the period of Moses, and remind Him and say, Lord, you did all of these mighty acts. Why won't you heal this for me? They started with very small prayers and they were fasting for everything. However, they were missing the bigger point that the Lord was pointing out here in Isaiah chapter 58. என்னதான் உபவாசம் போட்டு ஜெபிச்சாலும் கண்ணீர் வடிச்சாலும் புலம்பி அழுதாலும் பதில் கிடைக்காது. When you do such things, however much you pray, you roll on the ground, you cry, you fast, you might not get an answer. அப்ப தீர்க்கதரிசி மேல தேவனுடைய ஆவியானவர் வந்து தெளிவான பதிலை கொடுக்கிறார். நீ என்ன செய்யணும்னா முதல் காரியம், நீ அழுத்திட்டு இருக்கிற அந்த ஜனம், அந்த அப்பாவி ஜனம், புவர் பீப்பிள்,
அவங்க மேல இருக்கக்கூடிய அந்த அழுத்தத்தை ரிலீஸ் பண்ண, உன் மேல இருக்கக்கூடிய வியாதியை நான் ரிலீஸ் பண்றேன். The Lord who watches over all of this happening speaks to his prophet and says, tell my people that if they want their prayers to be answered, their oppression, their hand that is pushing down the poor and the helpless, when they release their hand slowly above those people, I will answer their prayers. நீ மற்றவர்களிடத்துல கரிசனையோடு, மனதுருக்கத்தோடு கூட, அன்போடு கூட அவருடைய வேதனையில பங்கெடுத்து அவளுக்கு உதவி செய்கிற வழியை பார், உனக்கு உதவிகளை நான் அனுப்புகிறேன். If you want answers to your prayer and you want help from me, respond to the people in kindness and care and respond to them with love. And when you do that, I will respond to your prayers. நான் சொல்லுகிறதை நீ செய்யும் பொழுது அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும். Hallelujah. The Lord in verse 8 of Isaiah 58, he says, then your light will break out like the dawn and your recovery will spring up quickly. நீ அந்த பிரஷரை அவங்க மேல இருந்து எடுக்கும்போது உன் மேல இருக்கக்கூடிய பிரஷரை நான் எடுப்பேன். அது சாதாரண மெதுவா வராது, பளிச்சு வெளியில பீரிட்டு கொண்டு எழும்பும். The Lord says very clearly, when you start responding to the oppressed and when you lessen the oppression of the people who are beneath you, then I will break your light out, and it won't be as a very slow dim light, but it will be like the break of dawn, bright and quick. உன் சுக வாழ்வு உடனடியாக சீக்கிரத்துல துளிர்க்க வேணுமா? அப்ப நீ உடனடியாக மத்தவங்க மேல நீ காண்பிக்கிற அழுத்தங்கள், வீணான வேதனைகளை எடுத்து. If you want your recovery to spring up and be very quick about it, then you lose the oppression that you have over the people who are beneath you. இந்த பசி உள்ளவர்களையும் சிறுமை உள்ளவர்களையும் வஸ்திரம் துணிமணி இல்லாதவர்களையும் நீ பார்த்துக் கொள்ளும் பொழுது உன்னுடைய நீதி உனக்கு முன்னாடி ப்ரொடெக்ஷனா ஒரு கார்டா, செக்யூரிட்டி கார்டா அனுப்புறேன் அப்படின்னு ஆண்டு சொல்றாரு. நீதி முன்னாடி செல்லும். The Lord says in verse 8, your righteousness will go before you. When will the righteousness go before you? When you care for the hungry and you care for the homeless and the poor and the naked, and you do not hide from your own people. That is when the Lord promises that your righteousness will go before you. அது மாத்திரம் இல்ல, உன் நீதி உனக்கு முன்பதாக it will march before you. என்னுடைய மகிமையை உனக்கு பேக்கிங் கொடுக்கிறேன். Not only will your righteousness go before you, the Lord says in verse 8, he continues to say, my glory, the glory of the Lord will be your rear guard. So your righteousness will go in front and the Lord will be your guard behind you. பாபிலோனியர்கள் என்னை இப்படி அடிச்சிட்டாங்க, என்னோட சொத்தை இப்படி உடைச்சிட்டானுங்க, என்னுடைய குடும்பத்தை இப்படி பிரிச்சுட்டாங்கன்னு புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய யூத ஜனமே, முதல்ல உன்கிட்ட இருக்கக்கூடிய ஏழைகளை நீ அன்பா கவனிக்க தொடங்கு. உண்மையில இருக்கக்கூடிய சிறையிருப்பை வீணான பலவீனங்களையும் முறிக்கிறது என் பொறுப்பு. The Lord says to the people, he says, you who are crying and praying over the people of Babylon who are oppressing you, start doing the things I want you to do. Start helping the people and the people beneath you. Then I will answer your prayers and your righteousness will go before you. பிரியமானவர்களே, சபையாரே, விசுவாசிகளே, புரிந்து கொள்ளுங்க, இதுல சீக்ரெட் இருக்கு. This is the secret for healing. I hope you understand that this is the secret for your healing. நீ என்ன விதைக்கிறையோ அதனுடைய அறுப்பை நீ பார்க்க போற. Whatever you sow, you will be able to see the plentiful bounty. துணிமணி இல்லாதவனுக்கு துணிமணி வாங்கி கொடு, உன் அவமானங்களை கர்த்தர் சரி செய்கிறார். When you buy clothes for the people who are homeless and have no clothes, then the Lord will cover your shame. பசியாக இருக்கிற அனாதை குழந்தைகளுக்கும் முதியோர் இல்லங்களுக்கும் நீ அரிசி பருப்பு மாவு வாங்கி கொடு, உன்னை கர்த்தர் போஷிப்பார், உனக்கு நல்ல ப்ரமோஷனையும் கொடுப்பார். The Lord, if you want to translate the rest of the words to present day, you could go, if you start feeding the homeless or if you start feeding people in orphanages, then the Lord will start feeding you and you will also see promotions coming up in your workplace. ஐயோ, பாபிலோன் இவ்வளவு பெரிய பாவியா இருக்கறாளே, ஐயோ பாபிலோன்ல இவ்வளவு பெரிய விபச்சாரம் நடக்கிறதே, ஐயோ இப்படிப்பட்ட கூத்து நடக்கிறதே என்று நியூஸ் சேனல்களை பார்த்து கொண்டு வேதனைப்படுகிறதை நிறுத்திட்டு, திருச்சபையே நீ ஒரு பரிசுத்தமான ஒரு கூடாரமாக, நீ ஒளிவட்டமாக நீ மின்ன தொடங்க வேண்டிய நாட்கள் இந்த நாட்கள். Now is the time for the church to sign up and start
shining for God instead of looking at what's happening around us and complaining and whinging. பாபிலோன் அப்படிதான் இருக்கும். ஆனா நீ எப்படி இருக்க திருச்சபையே? The world will be the way it is, but how are you as a church? இன்னைக்கு திருச்சபைகளே என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம ஊழியர்களும் விசுவாசிகளுமே எப்படி ஆயிட்டாங்கன்னா சுயநலவாதிகளாக மாறி நிற்கிறார்கள். Most of the churches and the preachers we see today have become more and more self-centered. பணவசியே இல்லாதவங்க கூட சர்ச்சில் போய் உட்கார்ந்தான்னா பணவசம் வர தொடங்கிடுது. ஏன்னா பாஸ்டருக்கு பணம் தான் பேசுறோம். There are so many people who've never had a love for money. When they enter church, they see that being preached about, and they start getting the urge to earn more money, and they greed. திருச்சபையும் ஊழியர்களும் விசுவாசிகளும் நம்ம இங்க எதுக்கு இருக்கிறோம்னா to serve others. மற்றவர்களுக்கு போய் ஊழியம் செய்யும்படிக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் ரட்சித்து நம்மை அபிஷேகம் பண்ணி அனாயிண்டிங் கொடுத்து அந்நிய பாஷைகளை கொடுத்து பலப்படுத்தி வச்சிருக்காரு. ஆனா நம்ம அது பண்றது கிடையாது. The Lord has called us as a church and as believers to stay in our positions and start helping people, but instead of that we have now become more like the world and we are losing our vision. நம்ம சுயநலவாதிகளா மாறறதுனால உலகத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை நம்ம டேக்கிள் பண்ண முடியல. நமக்கு பதில்கள் இல்லை. We're becoming more and more weak because of losing our focus, and so we're now unable to handle what the world throws at us. இயேசு இந்த பூமிக்கு வந்த பொழுது எனக்கு இந்த பக்கம் காலம் தருகிற 2 பேர், இந்த பக்கம் காலம் தருகிற 2 பேர்னு ஆண்டவர் தனக்குன்னு வைத்துக் கொள்ளவில்லை. When Jesus lived on the earth, he did not choose his disciples so that they could press his leg or make him feel comfortable. அவர் பிறருக்கு ஊழியம் செய்ய வந்தார். He came to serve others. அவர் கொடுக்க வந்தார். தன்னையே கொடுக்கும்படிக்கு வந்தார். He came to give, and he came to give himself. மற்றவருடைய கண்ணீரை துடைக்க வந்தார். குஷ்டரோகியா இருந்தாலும் பரவாயில்லை, அவன் கண்ணீர் கூட ரொம்ப முக்கியம் நினைச்சார். The Lord came to wipe tears, and he never oppressed people even if they were beneath him like the leper. He focused on him and focused on wiping his tears too. அவர் தன்னுடைய ஊழியர்களோடு கூட ஒரு நாள் ஒரு பட்டணத்தை விட்டு இன்னொரு பட்டணம் போய் கொண்டிருக்கிறார். One day Jesus was traveling with his disciples from one place to another. அப்பொழுது ஊருக்கு வெளியில ஒரு பிணத்தை தூக்கி கொண்டு ஒரு கூட்டம் வருகிறது. And during that time there were a group of people walking towards him carrying a dead man. அந்த வாலிபன் இறந்து பல மணி நேரங்களாகி வீட்டிலே அழுது முடிச்சாச்சு. So the man had died few hours ago. They were all mourning for him. It was all over. அந்த வாலிபனுடைய தாய் அழுது கொண்டிருக்கிறவள் ஒரு ஏழை விதவை தாய். The mother of the boy, the young man who passed away, was a widow, and she was standing next to the body and crying. யூதர்கள் பிணம் வருதுன்னா இந்த பக்கம் வந்தா அந்த பக்கம் ஓடிவாங்க. Traditionally, if there was a dead body or corpse coming in front of them, the Jews would go the other way. அருகாமையில போனா 30 நாள் தீட்டு. If they go anywhere near a dead person, they were defiled for 30 days. ஆனா இயேசு என்ன சொன்னார்? நேரா போறார் அவங்ககிட்டயே, அந்த டெட் பாடி கிட்டயே. But Jesus, although he was a Jew, he goes straight, makes a beeline straight for the இப்ப நான் கற்பனை பண்றேன். 12 சீஸ் ஐயோ இவரு வேற போய் தீட்டாயிடுவார் போல இருக்கே. ஐயோ 30 நாள் ஊழியம் மிஸ் ஆகுதே. நமக்கு அங்க அப்பாயின்ட்மென்ட் கொடுத்திருக்கானுங்களே, இங்க வர சொல்லி இருக்கானுங்களே. அத்தனை பேர் அங்க ஹீல் பண்ணணுமே, அங்க மீட்டிங்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்குதே. இவனுங்க நின்னுட்டு இருக்கானுங்க. இவர் நேரடியாக போய் பிணத்தினுடைய பாடையை தொடுகிறார். Now I want you to imagine what's happening. So there is a group of people carrying this dead body walking towards Jesus, and his disciples are going, and the disciples might start thinking, going, if he goes anywhere near there, we're done and dusted for the next 30 days. We can't do anything. We have all these ministry appointments. We have to go to this city. We have meetings as well. But Jesus did not allow any of those to stop him. He went straight to the dead person, and he touched the stretcher.